எனக்கு அப்போ அதனால் அவங்க விழறதுமே வந்து ஒரு விடுதலை அப்படின்ற மாதிரி தான் வந்து தோணுச்சு. இப்போ அந்த பீம் புல் அப்படிங்கிற இடத்துக்கு நேராக தான் அந்த வியாச குகை வந்து இருக்குது. அங்கே தான் வந்து வியாசர் தவம் பண்ணிகிட்டு இருந்ததா சொல்கிறாங்க. அதுக்கு பக்கத்தில் வந்து விநாயகர் உட்கார்ந்து வியாசர் மகாபாரதம் சொல்ல விநாயகர் வந்து எழுதினதாக வந்து சொல்லப்படுது. அதுவும் அங்கேயும் ஒரு குகை இருக்குது, ரொம்ப அமைதியான குகைகள். அங்கே போனப்போ தான் வந்து எனக்கு இந்த பயணத்தோட ஒரு மிக முக்கியமான ஒரு ஒரு ஆன்மீக அனுபவம்னு கூட சொல்லலாம். அங்கே தான் வந்து இருந்துச்சு. அது வந்து ஒரு கற்பனை வழியாக நடந்தது தான். இப்போ இவ்வளோ எனக்கு வந்து இந்த பயணம் ஃபுல்லாக வரப்போ நம்ம கற்பனை மேலே தான் நம்மளுக்கு எதுவும் பிரச்சனையும் இந்த என்ன சொல்கிறது எதையா வேறு யோசிச்சுக்கிட்டே தானே இருக்கும். அப்போ காட்சிகளை சரிவர உள்வாங்க முடியலையோ அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்தது. ஆனால் இதில் அந்த காட்சியும் அந்த உணர்ச்சிக்குமே சேர்ந்து ஒரு நிலை உண்டானது. என்னென்னா அந்த வியாச குகையிலேருந்து பார்த்தா அவங்க பாண்டவர்கள் அந்த வானப்பிரஸ்தம் போகிற அந்த இடம் வந்து தெரியும். திடீர்னு எனக்கு எப்படி ஒரு கற்பனை தோணுச்சு. இங்கே தவம் பண்ணிட்டு இருக்கிற வியாசர் தன் பேரர்கள் வந்து தன் கண் முன்னாடியே வானப்பிரஸ்தம் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு சன்னியாசம் வாங்கி போகிறத வந்து பார்க்குறாரு. தான் உயிரோடு இருக்கிறப்பவே தன் பேரர்கள் வானப்பிரஸ்தம் ஏறத பார்க்குற ஒரு ஒரு பெருந்தந்தையோட உணர்வுகள் வந்து எப்படி இருக்கும். இல்லை இவர் இருக்கிறப்பவே எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறாங்கன்னா அவங்க எவ்வளோ அனுபவிச்சிருக்கணும் அப்படின்ற கேள்வியெலாம் வந்து இருந்துச்சு. சரி, இப்போ வியாசர் இதை பார்க்குறாரு. பார்த்துட்டு அவருக்கு ஏற்பட்ட உணர்ச்சிகள் என்னவாக இருக்கும், இது நடந்திருக்க வாய்ப்பு இருக்கா இல்லையான்லாம் தெரியல. இது வந்து ஒரு கனவு நிலை தான். அவருக்கு உள்ளே ஏற்பட்டிருக்கிற என்ன உணர்ச்சி, அவன் அந்த சமயத்தில் என்னென்ன எழுத நினச்சிருப்பான். ஒரு காவியத்தை தானே. அப்போ வந்து ஒரு குலக்கதையே இல்லை. அவர் அவ்வளோ பெரிய ஒரு சோகத்தை வந்து ஒரு குலக்கதையாக வந்து எழுத முடியாது. தன் பேரர்கள் தன் கண் முன்னாடியே போகிறத வச்சு. அப்போ அவர் எழுதினது வந்து ஒரு காவியம், மகா காவியம். இப்போ வரைக்கும் இந்த குளிர் மாதிரி வந்து தொடர ஒரு கதை, ஒரு காவியம். அது எனக்கு இந்த மாதிரி ஒரு இது தோணுனதுக்கப்புறம் ஒரு மாதிரி தொண்டெல்லாம் அடைச்சி கண்ணிலெல்லாம் தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. இது மிகை உணர்ச்சி அது எல்லாமே இருக்கலாம், இருந்துட்டு போனால் கூட பிரச்சனை இல்லைன்னு தான் தோணுது. இந்த சமயத்தில் இப்படி வந்து தோணுது. அந்த அமைதி அது எல்லாமே உருவாக்குற மன பிம்பங்கள் வந்து இதுதான். இந்த வியாசர் இருக்கார். அந்த காட்சி திரும்பி திரும்பி நான் வந்து கற்பனை பண்ணிக்கிட்டே இருக்கேன். அவர் கண்ணு முன்னாடியே அவங்க போகிறத பார்க்குறப்ப அவருக்கு எந்த இதுவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான். ஆக வந்து இந்த பயணத்தில் கிடச்ச ஒரு பயங்கர உன்னதமான ஒரு இடம் தான் நினைக்கிறேன். அப்புறம் நாங்கள் வந்து பிளான் நிறையா போட்டிருந்தோம். இந்த இடத்துக்கு போனோம், இந்த இடத்துக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கார்த்தால் என்ன பண்ணோம்னா, சரி நம்ம வந்து இந்த மானா வில்லேஜ் போனோம். நாங்கள் தங்கி இருந்தது 4 கிலோமீட்டர், ஜீப்புலாம் இருக்குது, இருந்தாலும் நடந்தே போவோம் அப்படின்னு சொன்னார் என் கூட வந்தவர். நானும் கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணேன், ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நடந்தோம். இப்போ நடந்து போகிற வழியில் பார்த்தா ஒரு அருவி வந்து நீர்வீழ்ச்சி, அருவின்னு தான் சொல்லணும், அருவி வந்து விழுந்துக்கிட்டு இருந்தது. என்ன பண்ணால் சரி சும்மா போய் கை நினச்சிட்டு பாட்டிலில் தண்ணி பிடிச்சி குடிப்போம்னு சொல்லிட்டு தான் போனால் அது சரி இவ்வளோ தூரம் வந்துட்டோமே, இன்னும் கொஞ்சம் இவ்வளோ தூரம் போவோம்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் ஒரு 30 அடி 20 அடி மேலே போனோம். அப்புறம் போனால் தண்ணி அங்கேருந்து வருது, ஒரு பாறையிலேருந்து வருதுன்னு சொல்லிட்டு அங்கே போனோம். மேலே போக 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 இன்னும் போயிட்டே இருப்போம்னு பார்க்குறேன். அங்கே அப்படியே வந்து தண்ணி வந்து கொட்டுற சத்தம் வந்து ஃபுல்லாக காதை நிறைச்சிருக்கு. எதிர்க்க வந்து மலை வந்து வான் தொட்டு அப்படியே விரிஞ்சு கிடக்கு. அப்போ போகிறோம், ஃபுல்லாக வந்து மலர் பள்ளத்தாக்குகளாக இருக்குது. என்னென்னா ஒரு மிடில் ஓரளவுக்கு போயிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 50-60 அடி ஏறி இருப்போம். அந்த இடம் நான் அளவுக்கு உண்டான்னு கூட தெரியல, ஆனால் பெருசாக யாரும் கண்டுக்கலை. லோக்கல்ஸ்லாம் யூஸ் பண்ணுற இடம் தான். அப்போ அங்கே போகிறோம். அப்போ அங்கே ஒரு காட்சியை வந்து பார்த்தேன். அதாவது நாங்கள் இங்கே நிற்கிறோம், எங்கள் கீழே வந்து ஊற்று போயிட்டுருக்கு. நாங்கள் பார்க்குற இடம் இங்கே ஒரு பெரிய பாறை, அதில் நீர் அப்படி வந்து விழுது. அதுக்கு பின்னாடி ஒரு இடத்துல பார்த்தா ஒரு மங்கலான மேகங்கள் சூழ்ந்த ஒரு இடத்துல எங்கேயோ தூரத்தில் மேக்ஸிமம் ஒரு 300 அடியாவது இருக்கும். அங்கேருந்து வந்து அந்த நீர் அந்த பாறையிலேருந்து விழுறது வந்து தெரியுது, அந்த மலை மேலேருந்து. அது ஒரு அதி அற்புதமான ஒரு காட்சி. இது வரைக்கும் என் வாழ்க்கையிலே அந்த மாதிரி ஒரு இதுவாக நான் பார்த்ததில்லை. அந்த மாதிரி அதுக்கு மேலே வந்து மேகங்கள் வந்து மறைச்சிக்கிட்டு இருந்தது. அப்புறம் நான் வந்து நினச்சேன், சரி அந்த மலை இருக்குது, அப்போ அந்த மேகம் வந்து இதில் பட்டு உருகி தான் அந்த நீர் வருது போல் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நாங்கள் இன்னும் மேலே போனோம். போக போக அந்த மலையை மறைஞ்சிருச்சு. அப்புறம் அங்கேயே கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம், சுற்றி பறவைகள்லாம் பார்த்தோம்.
பார்த்துட்டு திரும்பி கீழே வந்தப்போ ஒரு 11 12 மணி ஆயிடுச்சு. வெளிச்சம் கொஞ்சம் நல்லா வந்துருச்சு. அப்போ பார்த்தா அந்த பெரிய மலை ஒன்று பயங்கரமாக அதிர்ச்சி கொடுத்துச்சுன்னு சொன்னால, அந்த மலைக்கு மேலே மேகம் நவுந்துருச்சு. அதுக்கு பின்னாடி மங்களா இன்னும் ஒரு பெரிய மலை ஒன்று தெரியுது. அதுக்கு மேலே வந்து மேகங்கள்லாம் இருக்குது. அப்போ வந்து எனக்கு ஒரு மாதிரி வாவ் மூமெண்ட்டாக இருந்தது. அதுதான் நம்ம இதுதான் வந்து கடைசி அப்படின்னு நினச்சோம். இதுதான் உன்னதம், எல்லாமே இதுதான். அப்பா என்னம்மா எங்கேருந்து கொட்டுது பாருன்னா, அதுக்கும் பின்னாடி ஒரு மலை இருக்குது. அதுவும் அங்கேருந்து தான் இது வருதான்னு சொல்ல முடியாது. அதுக்கும் பின்னாடி ஒரு மலை இருக்கலாம் அப்படின்றத இது இந்த மாதிரி தோணிக்கிட்டே இருந்தது. அப்போ வந்து எல்லாமே அந்த மாதிரி தானா, இப்போ வந்து ஒன்று சாதிச்சிட்டோம் அப்படின்னு வந்து நினைக்கிறோம், இல்லை இப்போ வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு. இன்னொன்று இப்போ எனக்கு வந்து இந்த வயசில் வந்து அப்படி தான் இருக்கும். ஒன்று வந்துச்சா பரவாயில்லையே, நம்ம இதை கண்டுபிடிச்சிட்டோம், நமக்கானது தான் இதுதான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்துலேயும் போட்டு பார்க்குறது. ஆனால் கொஞ்ச நாள்லேயே அது தெரிஞ்சிடும் அது அப்படி கிடையாதுன்னு சொல்லிட்டு. அந்த பேரதிர்ச்சியே வந்து ஒரு ரியலைசேஷனாக நடந்தது வந்து இப்போ தான் தோணுது. அதாவது ஒரு காட்சியாக பார்க்குற ரியலைசேஷன் மாதிரி வேறு எதுவுமே வராது. அப்போ அந்த நீரூற்று எங்கே இருக்குன்னே வந்து சொல்ல முடியாது. வானில் இருக்கலாம், வானத்துக்கும் அந்த பக்கம் கூட இருக்கலாம் இல்லையா. அப்போ எனக்குள்ளே அந்த ஒரு இதையாக வந்து விழுந்துச்சு நிற்குதுன்னு சொல்லலாம். அப்புறம் நாங்கள் எல்லாம் போயிட்டு வியாச குகை எல்லா இடத்துக்கும் போயிட்டு இந்த சரஸ்வதி பிரவகிக்கிற இடத்த வந்து பார்த்தோம். அதை பற்றி பேசுகிறதுக்கே எனக்கு வந்து கொஞ்சம் பல வருடங்கள் ஆகுன்ற மாதிரி தோணுது. ஏன்னா சில இடம்லாம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இப்போ ஒரு இது சொல்லுவாங்களே, ஜெயமோகன் கூட சொல்லுவார், ஆமாம் இமயமலையை ரசிக்கணும்னா அது காளிதாசன் தேவை அப்படின்ற மாதிரி. அதாவது எந்த ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்கள் இல்லை வந்து இப்போ பெருங்காவியங்கள், பெரும் படைப்புகள், அந்த மாதிரி பேர் இயற்கை காட்சிகளை புரிஞ்சுக்கிறதுக்குமே ஒரு மெச்சூரிட்டி தேவைப்படுதுன்னு தான் தோணுது. எனக்கு அந்த மெச்சூரிட்டி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. நான் சில இதெல்லாம் தான் என்னால் உள்வாங்கிக்க முடியுதுங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த சரஸ்வதி நதி வர்றது வந்து அது அப்படி ஒரு பயங்கரமான ஒரு இடம். அந்த இடம் வந்து அதுக்கும் ஒரு கதை சொல்லுவாங்க. வேதவியாசர் வந்து இவருக்கு சொல்லிட்டு இருக்காரு, சத்தம் பயங்கரமாக சரஸ்வதியோட சத்தம் கேட்டு நீ வந்து அமைதியாக இரு, நீ சத்தமே போடக்கூடாது அப்படின்னு அவர் சொன்ன மாதிரி. ஆனால் வேதவியாசர் பேச்சை அவங்க கேட்கலன்னு தான் நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் பயங்கரமாக சத்தம் போட்டுட்டு தான் இருக்காங்க. அதனால் அந்த இடம் வந்து எனக்கு அது ரியலைஸ் ஆகிறதுக்கு இன்னும் ரொம்ப வருஷம் கூட ஆகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ திரும்பி அப்புறமா நாங்கள் வந்து நடந்து வர ஆரம்பித்தோம். ஆனால் அதான் வந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், நம்ம உண்மையாலே என்ன அடைஞ்சோம் அப்படின்னு. அப்போ தான் அடையிறதுக்கு வந்து எதுவுமே கிடையாது. இது வந்து இந்த நாள் அவ்வளோதான். இப்போ நாளைக்கு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்கலாம். ஆனால் அதெல்லாம் கிடையாது. அந்த என்ன சொல்கிறது, இலக்கியம் தர ஒரு இதை வந்து நேரடியாக அப்படியே வந்து எடுத்துக்கூடாது அப்படிங்கிறத வந்து நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். அதாவது அது வந்து ஒரு பெரிய ஒரு ப்ராசஸை சொல்லிட்டு தான் அவன் வந்து எந்த ஒரு கேரக்டர், ஒரு ஹீரோ வர்ஷிப்பான ஒரு படைப்பை கூட அது அந்த ப்ராசஸ் வந்து சொல்லுது. அப்போ இந்த கனவுகள்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இது வந்து இந்த கணம் ஒரு நிலை, இந்த நாள் இன்றைக்கி நான் இங்கே வந்திருக்கேன், இப்போ இப்படிலாம் நடந்திருக்கு அப்படிங்கிறதோட நான் எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சேன். ஆனால் இந்த பயணம் கிடச்சது, இவ்வளோ இடத்த பார்த்தது எல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் ஒரு பாக்கியம் உள்ள அப்படின்னு தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் கிளம்பி வருவேனான்னு தெரியாமல் இருந்துச்சு. அப்போ வந்தது உடல் ஒத்துழைப்பு தருது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்தது இல்லைல்ல. அப்படின்றப்ப இது எல்லாமே ஒரு அறிதல் தான். என்னென்னா திடீர்னு மேஜிக் மாதிரி ஏதோ ஒன்று நடக்கணும்னு ஆசைப்படுறது வந்து இந்த கனவாக இருக்கலாம். ஆனால் அந்த மாதிரி நடக்காது. அது மெல்ல மெல்ல தான், நடக்காமல் கூட போகலாம் கடைசி வரைக்கும். ஆனால் இந்த கணம் வந்து ரசிக்கப்பட வேண்டிய கணம். இது வந்து உண்மையாலே ஒரு நிறைவான ஒரு இடம் அப்படின்னு தான் வந்து நான் சொல்கிறேன். இதை தொகுத்துக்க எனக்கு வந்து இன்னும் ரொம்ப நாள் கூட ஆகலாம். ஆனால் இப்படி இதெல்லாம் சொல்கிறது உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறது வழியாக நானே வந்து என்னை லைட்டாக கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம், இல்லை வந்து புனைந்து கொள்வதுக்கு கூட ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் இது எல்லாத்தையும் நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நன்றி. சரவணனுக்கும் வந்து ரொம்ப நன்றி. முதல் அரும்பு குழு நண்பர்கள் எல்லாருக்கும் வந்து ரொம்ப நன்றி. நான் கொஞ்சம் வந்து ஜாஸ்தியாக தான் பேசுவேன். இருந்தாலும் இது எல்லாத்தையும் வந்து ஒரு குழந்தையை வந்து கரை கேட்குற மாதிரி நீங்கள் கேட்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு அப்படி தான் இருக்குது. இந்த பயணம் வந்து தொடரணும் அப்படிங்கிறது தான் நான் வந்து ஆசைப்பட்றேன். எல்லா இடத்துக்கும் போயிட்டு வரப்போ தோணுங்க, அந்த திரும்பி இந்த இடத்துக்கு வருவோமா, இதையே விட்டோமா அப்படின்ற மாதிரி. திரும்பி வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து சொல்லிக்கிறேன். அதனால்
நான் வந்து வருவேன்னு நினைக்கிறேன். நீங்களும் என்னை வாழ்த்த வேண்டி சொல்கிறேன். நன்றி நண்பர்களே.